மாணிக்க வாசகர் மடாலயத்து சுவாமிகள் அவர்களே, இன்றைய விழா தலைவர் தங்கராஜ் அவர்களே, அதே போல நமது விபாகுடைய சங்கச்சாலை மானனீய ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அவர்களே, இந்த அரங்கு நிறைந்து காணப்படுகின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஆண்டவருக்கும் ஒரு வகையில் நன்றி சொல்ல வேண்டும். ஏறத்தாழ ஒரு 9 மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது. இதய அறுவை ஆபரேஷன் நடந்தது. அந்த சமயத்தில் இங்கு இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் டெல்லி வந்திருந்தார்கள். அவர்களுடைய அன்பு, அந்த ஒரு பரிவு, அதன் மூலமாக பலம் பெற்று பூரண ஒரு ஆரோக்கியத்தோடு இன்று வந்திருக்கின்றேன். ஆகையினால இந்த நிகழ்ச்சிக்காகவே என்னை அழைச்ச காரிவாகவும் சங்கச்சாலை ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி இருக்காரு, அதுவே காரிவாக நம்ம கதிரவர், அவர்களுக்கெல்லாம் கூட நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆகையினால இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திச்சது இன்னும் சந்தோஷம். பிறகு இன்றைக்கு விழாவுக்கு ஆசியுரை மாணிக்க வாசகர் மடாலயம். எனக்கு சிறு வயதிலிருந்து இந்த மாணிக்க வாசகர் பேர் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். திருவாசகம் என்கின்ற நூல் என் மனசுல ஒரு பெரும் மகிழ்ச்சியை, மாற்றத்தை, ஏன் ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்திய ஒரு நூல் அது. முத்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம், சித்தமல மறுவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவி, சிவம் ஆக்கி இணையாண்ட என்று பாடுகின்றார் மணிவாசகர். அந்த திருவாசகமும் அந்த மணிவாசகரும் என்னை ஆளாக்கியவர்கள். ஆகவே அந்த மணிவாசகருடைய பெயரில் நடக்கக்கூடிய மடாலயத்துடைய சுவாமிஜி அவர்கள் இங்கு வந்திருப்பது சால சிறப்பு. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம். இன்றைய இந்த 1 மணி நேர சொற்பொழிவில் நான் 3 கருத்துக்களை மையமாக வைத்து பேசுவேன். ஒன்று, இந்த காவி கொடியை நாம் ஏன் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? இந்த காவி கொடியை நம்முடைய வழிகாட்டியாக, குருவாக எப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தில் இதற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். மலர்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை குரு தட்சிணா சமர்ப்பிக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவைகளையெல்லாம் நான் சொல்லுகிற சமயத்திலேயே 3வது விஷயம் வந்துடும். அது என்னன்னா, நமது பணியில நாம் மேலும் நம்பிக்கையோடு ஈடுபடணும். இந்த 1 மணி நேர சொற்பொழிவுக்கு பிறகு நீங்க புறப்படும் பொழுது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்து மேல, அதனுடைய தினசரி ஷாக்கா மேல அதிகமான நம்பிக்கையோடு புறப்படும். கதிர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு, சண்முகநாதன்ஜி ஒரு ஷாகா நடத்தினாரு, அதுல 270 சங்கியான. அது கற்பனை அல்ல. தஞ்சாவூர்ல சிவகங்கை குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அதன் கரையில ஏதோ 1 நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து தினசரி 250 300 350 பேர் வருவாங்க. அப்பொழுது சங்கச்சாலக்காரர் இருந்தாரு அண்ணாஜி என்று ஒருவர், தட்சிணாமூர்த்தி, மதுரையில. அவர் கேள்விப்பட்டு நேரடியாக அதை ஷாயாக விட்டார். அப்பொழுது பிராந்த பிரச்சாரக்காரர் இருந்தார் ராமகோபாலன்ஜி, அவர் கேள்விப்பட்டு அவரும் வந்திருந்தார். இந்த மாதிரி ஷாகால நம் நம்பிக்கையோடு ஈடுபட்டு செய்தால் நிச்சயமாக சங்கத்துடைய ஷாகா அப்படி நிரம்பி வழி. அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதே போல தமிழ்நாடுங்கிறதே ஒரு பாறை. அங்க ஹிந்துன்னு சொல்லே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்க கூட நம்ம ஒரு 1000 ஷாயாவை கடந்து சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில நம்முடைய உழைப்பினால, நம்பிக்கையினால நிச்சயம் வரும். ஆகையினால இந்த விழால வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சரி, இங்க வந்திருக்கக்கூடியவங்க இந்த பணியில இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு செல்லணும். இதுல முதல் விஷயம் என்ன வருதுன்னா, இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் அப்படிங்கிறது சாதாரண காரியத்தை செய்யல, மனுஷனை உருவாக்கக்கூடிய காரியத்தை செய்யணும். இந்த மனுஷனை உருவாக்குறதுங்கிறது எவ்வளவு கடினமானது என்பதை நான் சொல்லல, கிரேக்க நாட்டு சிந்தனையாளன் பிளாட்டோ சொல்லுகிறான். பிளாட்டோ ஒரு தத்துவ வகுப்பை நாள்தோறும் அந்த கிரீஸ் நகரத்தில் நடத்துவான். அதுக்கு பல மாணவர்கள் வருவாங்க. ஒரு மாணவன் சற்று குறும்பான மாணவன், டயசிஸ் என்று பேர் அவனுக்கு. அவன் பிளாட்டோல கேட்கிறான், சார் நீங்க ஒரு மனிதனை அறுதியிட்டு காண்பிக்க முடியுமா?
Can you define a man, a human being? ஒரு மனிதன் என்பவனை நீங்கள் சரியான ஒரு விளக்கத்தோடு எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று இந்த டயசிஸ் கேட்கின்றார். அதற்கு பிளாட்டோ சொல்லுகிறான், man is an animal without feathers அப்படிங்கிறான். இறகுகள் இல்லாத ஒரு விலங்கு தான் மனிதன் என்று பிளாட்டோ அவனுடைய மாணவருக்கு பதில் சொல்றான். அப்ப மறுநாள் அந்த குறும்புக்கார மாணவன் என்ன பண்றான், இறகுகள் அல்லது சிறகுகள், விங்ஸ் இல்லாத ஒரு அனிமல் தானே, அதனால ஒரு கோழியை பிடிக்கிறான், அதனுடைய சிறகுகள் எல்லாம் எடுத்துடுறான், எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறான், இதுதான் மனுஷனான்னு கேட்கிறான். அப்ப பிளாட்டோ யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு 48 மணி நேரம் கழிச்சு உனக்கு பதில் சொல்றேன்ப்பா அப்படின்னு பிளாட்டோ சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிளாட்டோ மனுஷனை பத்தி அவனை யாருமே அறுதியிட்டு சொல்ல முடியாது, அவனுக்கு யாருமே ஒரு எல்லைக்கோடு போட முடியாது, அவனுக்கு யாருமே சரி ஒரு சட்டம் போட முடியாது, இந்த வட்டத்துக்குள் தான் மனிதன் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு விரிவானவன் பரந்தவன் என்று பிளாட்டோ அதன் பிறகு குறிப்பிடுகின்றான். ஆகையினால இந்த மனிதன் பல சமயங்கள்ல நல்ல குணங்களும் இருக்கிறது, கெட்ட குணங்களும் இருக்கிறது, சுயநலமும் இருக்கிறது, தியாகமும் இருக்கிறது. 2 மாணவர்கள் ஒரே படகுல பயணிக்கின்றாங்க. ஒரு மாணவன் பெயர் ஷர்மா, இன்னொரு மாணவன் பெயர் வர்மா என்று பெயர். இந்த 2 மாணவர்களும் கங்கையில அப்படி பயணிக்கிற சமயத்துல இந்த வர்மா அந்த படகு வேகமான தண்ணீர் அதுல கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே சுயநலம் நிறைந்த செல்ஃபிஷான இந்த ஷர்மாவை பார்த்து கேட்கிறான் இந்த வர்மா, டே நான் கங்கையில விழுந்துட்டேன், நடு ஆத்துல எனக்கு நீச்சல் தெரியாது, ஆகையினால நீ உன்னுடைய கையை கொடு என்று சொல்லுகிறான். முடியாதுங்கிறான். டே நான் இறந்து விடுவேன், உன் கையை கொடு அப்படின்னு அந்த படகு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ உடனே அவனுக்கு தோணுது, தன்னுடைய ஷர்மா சுயநலம் நிறைந்தவன், அவனிடம் கையை கொடு என்று சொன்னால் கொடுக்க மாட்டான், அதனால இந்த வர்மாயில சொல்றான், டே என்னுடைய கையை எடுத்துக்கொள் அப்படிங்கிறான். என்னுடைய கையை எடுத்துக்கொள், அவன் உடனே தூக்கிறான், உன்னுடைய கையை நான் எடுத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகினா இந்த உலகத்துல சுயநலம் எடுத்துக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்காங்க. இன்றைய தினம் காவிக்கொடியை நாம் ஏன் குருவா எடுத்திருக்கோம்னா, கொடுக்க வேண்டும், நம்மை கொடுக்க வேண்டும், நமது மனதை கொடுக்க வேண்டும், எண்ணத்தை கொடுக்க வேண்டும், உணர்வை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும், ஆற்றலை கொடுக்க வேண்டும், வாழ்வையே கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காவிக்கொடி. இன்றைய வெள்ளையப்பனில் இருந்து துவங்கி எத்தனையோ பகத்சிங், எத்தனையோ ராஜகுரு, எத்தனையோ கட்டபொம்மன் தாய்நாட்டுக்காக தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய நிறம்தான் இந்த காவி. நான் இன்றைய வெள்ளையப்பன் இருந்து ஒரு வரிதான் சொன்னேன், அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த செய்தியை டெல்லியில தான் படித்தேன். வேலூர்லேருந்து இந்து முன்னணியை சார்ந்த சகோதரர்கள்லாம் ஃபோன் பண்ணினாங்க, நமது வெள்ளையப்பனை கொன்று விட்டார்கள் என்று சொல்லி. அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல நாம் தான் கொண்டு போய் சாமியை வச்சோம். மாலிக் காஃபூர் படையெடுத்த சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அகற்றி விட்டார்கள். ஆகையினால 1982 என்று நினைக்கின்றேன், அப்பொழுது வீரபாகு, ஜோதி போன்ற சங்க பிரச்சாரகர் எல்லாம் சத்துவாச்சாரியர்களுடைய சிவலிங்கத்தை கொண்டு போய் எங்க வச்சாங்க. அந்த கோயில் 30 ஆண்டுகளுடைய விழாவுக்கு என்னை கூட்டிருந்தாங்க. நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்பொழுது வெள்ளையப்பனை பார்த்தேன், வெள்ளையப்பனோடு பேசி கொண்டிருந்தேன். வெள்ளையப்பன் இந்த பகுதி சற்று பயங்கரமான பகுதியாச்சே என்று கூட அவன்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். ஆனால் எவ்வளவு உறுதியாக இருந்தார். இந்து முன்னணியுடைய முழு நேர பிரச்சாரக அவர். அவரை அண்மையில் கொலை செய்து விட்டார்கள் என்ற உடனே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆகவே நான் வேலூரை பலமுறை தொடர்பு கொண்டு பேசினேன். இங்க கூட ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி அவர்கள் வந்திருக்கிறார்கள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இன்று மாலை நமது ஆம்ஸ்டாங் பழனிசாமி அவர்களுடைய கிளாஸ்மேட் அவர்கிட்ட கூட கேட்டேன், என்ன சார் இது வெள்ளையப்பனை கொலை பண்ணிட்டாங்க, அவர் இன்னும் கண்டுபிடிக்கலையே என்று. அவர் சிபிசிஐடி தான் அதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் அவர். ஆகையினால நமது பணி என்பது ஏதோ மாலை நேரத்தில் வாக்கிங் போற மாதிரி நடக்கல, உயிரையே கொடுத்து பல பேர் இந்த பணியை வளர்க்க. வெள்ளையப்பன் போல, வீர கணேஷ் போல எத்தனையோ பேர் தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தினாலேயே இந்த பணி காவி போல சிவந்து இருக்கிறது. நெருப்பு அக்னி போல அப்படியே கத கத கதை என்று அப்படியே தூய்மையால் அது அப்படியே ஒளிருது.
அதனால இந்த பணிக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ வெள்ளையப்பர், எத்தனையோ வீர கணேஷ், எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இந்தியா முழுக்க, பாரத நாடு முழுக்க சரி. ஆகவே இவர்கள் எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்தியால பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை இணைக்க வேண்டும், இந்துக்களை சேர்க்க வேண்டும். இதுதான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய பெரிய கருத்து. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய கொள்கை என்ன? அது பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி கிடக்கிறாங்க, பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஆகையினால அவர்களை சேர்க்கிறது தான். அதற்கு டாக்டர் எட்கேவார் ஒரு அழகான ஒரு செயல்முறையை கொடுத்திருக்கார். சுலபமான செயல்முறை, 1 மணி நேரம் கொடுங்க அப்படிங்கிறார். அதனால சமர்ப்பணத்துடைய துவக்கம் அங்கிருந்து தான் துவங்கிறது. 1 மணி நேரம் கொடுங்க அப்படிங்கிறார். அன்போடு, பிரியத்தோடு, பாசத்தோடு 1 மணி நேரம் இந்துக்கள் ஒரு இடத்தை சேர்ந்து இருக்கணும். அதுதான் ஷாகா என்று சொல்லி இந்த எட்கேவார் அவர்கள் அல்லது டாக்டர் எட்கேவார் அவர்கள், சங்கத்துடைய ஸ்தாபகர் அவர்கள் நம்முடைய ஷாகாவை துவங்கினார். அதனால இந்த 1 மணி நேர சந்திப்பு தான் இதனுடைய ரொம்ப அடிப்படையா இருக்கு. இது ஆர்எஸ்எஸ் பெரும் சாதனை தான் சொல்லணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்க வேணாலும் போங்க, ஆர்எஸ்எஸ் ஷாகா இல்லாத ஒரு மாநிலமோ மாவட்டமோ கிடையாது. எல்லா இடங்கள்லையும் இந்த ஆர்எஸ்எஸ் ஷாகா இருக்கு. அந்த ஷாகா மூலமா அவர்கள் உருவாக்க விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்து ஒற்றுமை பணி, அதே சமயத்துல நல்ல மனிதர்களை உருவாக்கணும், குணம் நிறைந்தவர்களை உருவாக்கணும், பண்பு நிறைந்தவர்களை உருவாக்கணும். ஆகையினால ஆர்எஸ்எஸ் ஷாகால யாரு வந்தாலும் சரி, அவர்களுடைய பண்புகளை, அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய நேர்மையை பாராட்டாதவர்களே இருக்க முடியாது. தேசம் முழுக்க ஆர்எஸ்எஸ் உருவாக்குகின்ற ஷாகால உருவான ஸ்வயம் சேவர்களை எத்தனையோ பேர் பாராட்டி இருக்கிறாங்க. அண்மையில் அப்படி பாராட்டிய ஒரு நபர் லாலு பிரசாத் யாதவ். நமக்கெல்லாம் தெரியும், பாராளுமன்றத்தில் லாலு யாதவ் அடிக்கிற கொட்டம் அநேகமா அதை பார்க்காதவர்களே இருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு மாதம் தான் இருக்கும், டெல்லியில ஒரு விபாக் சங்கச்சாலக், நம்ம ஆம்ஸ்டாங் பழனிசாமி எப்படி விபாக் சங்கச்சாலக்கோ அதே போல தெற்கு டெல்லியுடைய விபாக் சங்கச்சாலக் பேர் சிவகுமார் யாதவ் அப்படின்னு பேர். அவரு நம்முடைய ஆர்கனைசர் போன்ற பத்திரிகையுடைய தலைவர். எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னாரு. சரி, நான் போயிருந்தேன். அங்கே போகும்பொழுது நாங்கள் பத்திரிகை கொடுக்க வந்தோம், அப்போ நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, முடியல, அதனால ஃபோனில் சொல்கிறேன்னாரு. சரி, நான் போயிட்டேன். கல்யாணத்துக்கு போனாங்க, லாலு யாதவ் உட்காந்துருக்காரு. சரி, கல்யாணம் அந்த இதெல்லாம் மாங்கல்யெல்லாம் முடிஞ்சோன்னே லாலு சார்கிட்ட போய், எப்படி சார் நீங்கள் கல்யாணம்னு? என்னுடைய டாக்டர் தான் சார் இன்னைக்கு இங்கே மணப்பெண்ணா உட்காந்துருக்கு. அப்போ நான் மூக்கின் மேல் விரல் வைத்து, எப்படி உங்கள் பெண்ணை ஆர்எஸ்எஸ் உடைய காரருக்கு, ஆர்எஸ்எஸ் சங்கச்சாலக்குடைய மகனுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? அவங்க வீட்டு மருமகளா அவங்க பொண்ணு போகுது எப்படி அப்படின்னு கேட்டேன். ஆர்எஸ்எஸ் நீங்க எப்போது எதுக்குறீங்க? பார்லிமெண்ட்ல கூட பல சமயம் விமர்சிச்சு பேசியிருக்கீங்க, உங்க பொண்ணை எப்படி சார் அனுப்புறீங்க என்று கேட்ட உடனே அவர் சொல்றாரு, லாலு யாதவ், ஓ அழக, ஓ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற. இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறதில்ல, அது தலி, அது ஒரு அரசியலுக்காக பேசுற விஷயம். என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணை யாராவது ஒருத்தர் கடைசி வரை நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதுல நிச்சயமா இந்த ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவகை நிச்சயம் நல்லா காப்பாற்றுவாருன்னு பரிபூரண நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு லாலு யாதவ். அதனால ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற சங்க ஸ்வயம் சேவர்களை பற்றி இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு பிராண்ட், ஒரு நல்ல பேர் இருக்கு. சங்கத்துல காரங்கன்னா நல்லவங்க, நேர்மையானவங்க, அவங்க சொன்ன சொல் மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரை இந்த ஷாகா தான் உருவாக்கியிருக்கு. அதனால இந்த ஷாகால பயிற்சி பெற்றவர்கள் மனசுல இவ்வளவு உயர்ந்த ஒரு எண்ணமும் கருத்தும் இந்தியா மூலமா வர்றது மூலமா ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த இந்து சமுதாயத்தை இணைக்கணும். இமயம் முதல் குமரி வரைக்கக்கூடிய இந்து சமுதாயத்துக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய தத்துவம் இருக்கு, அது உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத தத்துவம். அந்த தத்துவம் நிச்சயமாக வேறுபாடுகளை ஏற்படுத்தாது. ஏகம் சத், இதுதான் இந்து மதம். சத்தியம் என்பது ஒன்றுதான், கடவுள் ஒருவன் தான், பரம்பொருள் ஒருவன் தான், அவனை என்ன பேர்ல வேணால் வைத்து வணங்குங்கள். சுவாமி விவேகானந்தர் தான் சொல்றார். அவருடைய 150வது ஆண்டு விழா இது. ஆகையினால இந்த விவேகானந்தருடைய கருத்து என்னன்னா, உலகம் முழுக்க எந்த ஹிந்துவுமே சரி இன்னொருத்தர் மேல விரோதம் பார்க்கவே முடியாது.
அந்த ஹிந்து கடவுளை ஒன்றாதான் நினைக்கிறான். பல நதிகள் பல மார்க்கமா போய் ஒரே கடலை தான் அடையுது. அதே போல பலவிதமான கடவுள்கள் இருந்தாலும் கூட ஒரே பரம்பொருள் தான் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவம். அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் இந்து மதம். அப்படிப்பட்ட ஒரு இந்து மதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் விரும்புகிறது. இந்த விருப்பம் அன்றிலிருந்து இன்று வரை இந்தியா முழுவதும் எங்கும் சென்றாலும் சரி, இந்து மதத்துல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுல RSS தீவிரமாக இருக்கிறது என்பதை நீங்க தினசரி ஷாகால போகும்போதே பார்க்கலாம். இந்த காவி கொடி அதை தான் சொல்லுது. தனி மனிதர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ முடியும். ஆனால் அந்த நிலையை தாண்டி காலம் காலத்துக்கு ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் இந்த காவி கொடி இருக்கிறது. இது யுத்த காலத்திலெல்லாம் இருந்த கொடி. இந்த காவி கொடி என்பதே இந்திய தன்மையை குறிக்கோளாக கொண்டது. இளங்கோ வடிகள் பதவியெல்லாம் தொடர்ந்து ஒரு துறவியா இருந்தாரு, ராஜ்யத்தெல்லாம் விட்டாருன்னா அது இந்த காவிக்கு தான். ஆகையினால இந்த காவி கொடி இந்து மதத்துடைய ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய அருகாமையில யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த இந்து எண்ணம் ஏற்படுகிறது, இந்து மதத்துடைய பெருமை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு இந்து என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் இந்த இந்து மதம் யாரையும் வேறுபடுத்தி பார்க்காது. ஒரு ஆங்கிலேயனை நான் காசி விஸ்வநாதர் கோயில சந்திச்சேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி சிதம்பரம் கோயிலுக்கு போவேன். இப்போ டெல்லி போனா மகா சிவராத்திரி என்றால் ராத்திரி 7 மணிக்கு ஒரு ரயில்ல ஏறுவேன். சிவகங்கா எக்ஸ்பிரஸ்னு பேரு. மறுநாள் காலையில் 7 மணிக்கு காசி போயிடுவேன். காசியில நம்முடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய மேயர்லாம் வருவாங்க. அதன் பிறகு அப்படியே கோயிலுக்கு போவேன். கோயில்ல நீண்ட கியூ இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஜெர்மன் கியூல நின்னாரு, அவருடைய மனைவி நின்னாங்க. அப்ப அந்த ஜெர்மானியனை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்துல காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் என்று சொல்லி. அப்ப அந்த ஜெர்மானியன் சொல்றாரு, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, இந்த 3க்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், அவங்கள்ட்ட கேட்டேன், ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறேன். அப்ப என்னுடைய துணைவியார், என்னுடைய ஒய்ஃப் அதுக்கு சொல்லுவாங்க, ஏமா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஓம் சாந்தின்னு முதல் சாந்திக்கு நீ உன்னோடையே நீ அமைதியா இருக்கணும். உன்னுடைய எண்ணம், பேச்சு, கருத்து அதுலேயே முரண்பாடுகள், மோதல்கள் இல்லாமல் உனக்குள்ளேயே நீ ஒரு அமைதியா இருக்கணும். அதுதான் இந்த ஓம் சாந்தியுடைய முதல் பொருள். இரண்டாவது ஓம் சாந்தி என்பது உன்னுடைய உற்றார் உறவினர், உன்னுடைய குடும்பத்தினர், உன்னை சார்ந்தவர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள், அவர்களோடு ஒரு மோதல் இல்லாமல், ஒரு உரசல் இல்லாமல், அவர்களோடு நீ அமைதியாக சுமூகமாக சுகமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஓம் சாந்தி என்பது படைப்பு, இறைவன் படைத்த அந்த இயற்கை, அதனோடு ஒரு முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா கிரியேஷன் அதனோடு ஒரு மோதல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதை உடனே நான் அந்த கேட்டேன், இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக டாக்டரேட் வாங்குவதற்காக இந்த வாரணாசியில தங்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆகையினால் நம்ம இந்து மதத்துடைய கருத்து ஜெர்மானியன் அளவுக்கு போயிருக்கு. அதனால இந்த இந்து மதத்துடைய பெருமையை, கருத்தை சாதாரணமானவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல கூட இந்த இந்து மதத்துடைய கருத்து இருக்கு. ஒரு ஆங்கிலேயன், அவர் ஆங்கிலேயன்னா அமெரிக்கா கிடையாது, லண்டனை சார்ந்தவர். அவரு பிபிசிங்கிற ஒரு பெரிய டெலிவிஷன் நிலையத்துடைய ஒரு கரஸ்பாண்டன்ட். அவரு இந்து மதத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, டெல்லியிலையோ சென்னையிலையோ பாம்பேலையோ பார்த்தீங்கன்னா தெருக்கள் நிறைந்து கூட்டம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல திடீர்னு மக்கள் நிற்பாங்க. அங்க நடுவுல ஒரு நாய் போகும். ஒரு நாய் கடந்து செல்லுவதற்கு கூட அவர்கள் பொறுமையாக காத்திருப்பாங்க. வெளிநாட்டில் இதை பார்க்க முடியாது, நாய் மேல வண்டியை விட்டுட்டு போவாங்க. ஆகினால இந்தியால ஒரு நாயை கூட மதிக்கக்கூடியவர்கள் என்று அந்த மார்க் துலி என்று பேர், அவர் பிபிசி கரஸ்பாண்டன்ட், அவர் குறிப்பிடுகின்றார். நாய் என்கின்ற சொல் 2 தினங்களாக கொஞ்சம் பாப்புலர் ஆயிருக்கு. அதை சம்மந்தப்படுத்தி பேசல, இந்து மதத்துடைய பெருமைக்காக சொல்ற. யுதிஷ்டிரன் நேர ஸ்வர்க்கத்துக்கு போறாரு. ஸ்வர்க்கத்துக்கு யுதிஷ்டிரர் போகும் பொழுது சொர்க்க வாசல்ல இருந்தவன், ஏன்பா உனக்கு மட்டும்தான் சொர்க்கத்துல என்ட்ரி அப்படிங்கிறாரு. என்னோடு கூட வந்த நாய்க்கு இடமில்லையா என்று கேட்கிறாரு. இல்லைங்கிறாரு.
அப்ப நாய்க்கு என்னைக்கு இடம் கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் சொர்க்கத்துக்குள்ள வருவேன். அதனால இந்த இந்து மதம் என்பது எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடியது. அதனுடைய ஒரு கண்ணோட்டம், அதனுடைய ஒரு விசாலமான தன்மை இருக்கு. அதை புரிந்து கொள்வதே கஷ்டம். மலேசியாலேருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க, சுதர்சன்ஜியை சந்திக்கிறாங்க. சுதர்சன்ஜி எனக்கு போன் பண்றாரு, மலேசியால இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த வேதமூர்த்தியை உங்களிடம் அனுப்புகிறேன் என்று சொல்றாரு நாக்பூர்ல இருந்து. சரி அனுப்புங்க ஐயாங்கிறேன். அந்த வேதமூர்த்தி அவருடைய நண்பர்களும் அங்க வந்தாங்க. அப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு பிரணாப் முகர்ஜி, அவரிடம் அழைத்து போறேன். மலேசியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது பொதுவாக நல்லபடியான அரசாங்கமா இருந்தாலும் அண்மை காலமாக இந்துக்களுக்கு பல வேதனைகளை கொடுக்கிறது, அதனால இதுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கணும் என்று நான் வேதமூர்த்தி அழைச்சிட்டு போய் சொல்றேன். அப்ப பிரணாப் முகர்ஜி எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்ட பிறகு அவர்கள் அனுப்பிடுறாரு. நான் திருப்பி அவர்கிட்ட போறேன், ஐயா நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேங்கிறார் அவர். இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு சில விதமான எல்லைகள் இருக்கு, நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறார். இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்றேன். சுதர்சன்ஜி அவர்களே போன் பண்றார். இந்துக்கள் உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த ஆபத்து நமக்கே ஏற்பட்ட ஆபத்து போல இருக்கணும், அப்பொழுது மட்டுமே நீ ஹிந்து ஆவாய் என்று விவேகானந்தர் குறிப்பிட்டாரு. அதே போல மலேசியால கோலாலம்பூர்ல ஏற்பட்ட இந்துவுக்கான ஆபத்து தனக்கே ஏற்பட்ட ஆபத்து போல சுதர்சன்ஜி நினைச்சு இப்படி போன் பண்ணாரே அப்படிங்கிறேன் அவர்கிட்ட. இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு சரியில்ல பண்றேன் அப்படின்னாரு. அதன் பிறகு அந்த பிரச்சனைக்கு தீர்வாச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப லேட்டஸ்டா என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த வேதமூர்த்தியை மலேசியால அரசாங்கத்திலே மந்திரி ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறிட்டு. இருந்தாலும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்துடைய சர் சங்கச்சாலக்கா இருந்தவருடைய மனசு எப்படி இருக்குன்னா, உலகத்துல எங்க இந்துக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் உடனே போய் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தினால்தான் அவர்கள் நேரடியா போறாங்க. இன்று மாலையில ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு போனோம், சின்னு கவுண்டர் அவர்களுடைய வீட்டுக்கு. அப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே நான் அப்படியே எக்ஸ்ட்ராட்ட கேட்கிறேன், அவர் எப்படி முதல்ல தொடர்பு கொண்டீங்கன்னு. அந்த கோயில்ல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக நாங்க போனோம், அதன் பிறகு அவர் தொடர்புக்கு வந்தாரு அப்படிங்கிற. ஆகையினால நீங்க ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை சார்ந்தவங்க எங்க இருந்தாலும் போய் பாருங்க, அவர்கள் இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே செயல்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இந்துக்களுக்கு அவமானம் ஏற்பட்டால் அவர்களால் தாங்க முடியாது. ராமகிருஷ்ணா மடத்துக்கு திருப்பராய்த்துறைக்கு ஒரு தலைவர் சுவாமி ஒரு நாள் விடியற் காலையில் 7:30 மணி காலையில நேரடியாக டெல்லி வந்து, நான் தங்கி இருக்கிற ஒரு அறைய, ஒரு சிறிய அறை தான், கதவை தட்டுறாரு. சாமிஜி நீங்க வந்திருக்கீங்களேன்னு உள்ள அழைச்சிட்டு போறேன். ரொம்ப பெரிய சுவாமி இவரு. என்ன விஷயம்னு கேட்கிறேன். இந்த அரசாங்கமானது ரோடு விஸ்தரிக்கிற, ரோடு போடக்கூடிய ஹைவேஸ் நெடுஞ்சாலை பணியை ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அவன் திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ணா மடத்துடைய பிரேயர் ஹாலை இடிக்கணுங்கிறான். அவன் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போறானா. அவன் நம்ம காலேஜுக்கு ரொம்ப அருகில வந்துட்டான், ராமகிருஷ்ணா மடத்துக்கு ரொம்ப அருகில இருக்கான். இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. நான் உடனே அன்னைக்கு வேலையெல்லாம் அங்க வந்துருக்கு, புல்டோசர் வந்து போன் வேற பேசிக்கிட்டே இருக்காரு. சுவாமிஜி அழைச்சிட்டு நேர கமல்நாத் வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப கமல்நாத் தான் நெடுஞ்சாலை பணி அமைச்சர். அவர் வீட்டுக்கு போனா அவருக்கு எழுந்திருக்கவே இல்லை. நாங்க அங்கேயே உட்கார்ந்துட்டோம். 2 மணிக்குள்ள அன்றைக்கு சுவாமிஜி அந்த மந்திரியோட பேசி, அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்களை பேசி, அங்கேருந்து 2 மணிக்கு போன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்காரனை, மடத்தைக்காரங்க ரோடுல இன்னொரு பகுதியில இடம் கொடுப்பாங்க, மடத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிரேயர் ஹால் அங்க நாமே இங்க பல பேர் போயிருக்கோம், அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணிருக்கோம், அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆகையினால ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம்னா இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனே தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கின்றது. அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தாபனத்துல இந்த கொடியை நாம் ஏன் குருவா ஏற்றுக்கிறோம்னா, கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு, எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால் நாம் மேலும் மேலும் சமுதாயத்துக்காக கொடுக்க வேண்டும், மேலும் மேலும் நாட்டுக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்க நினைக்க கூடாது என்கின்ற கருத்தோடு தான் இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தினசரி அந்த 1 மணி நேர பயிற்சியையே நமக்கு கொடுத்து வருகிறது. ஆகினால் இந்த அமைப்புடைய அழக, உயர்வை, சிறப்பை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துடைய பல பாகங்கள்லையும் RSS உடைய பகுதிகள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் பேர்ல அல்லது விஸ்வ விபாங்கிற பேர்ல பல நாடுகள்ல அதை நடத்துறாங்க.
எல்லா இடங்கள்லயும் RSS இதே இந்து ஒற்றுமை பணியை செய்யுது. இந்த இந்து ஒற்றுமை பணியில ரொம்ப முக்கியமான ஒரு தடங்களா வர்றதுங்கிறது, இந்த இந்துக்கள் மத்தியில ஒற்றுமை இருக்கு, அது சரி. ஆனா சில இடங்கள்ல வேறுபாடுகளும் இருக்கு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கின்ற வித்தியாசம் இருக்கு, அது உண்மைதான். அந்த உண்மை, அந்த வித்தியாசத்தை வேறுபாடை போக்குறதுல நாம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு செய்யணும் என்று பல பேர் விரும்புறாங்க. அதை நாம கிராமத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். அநேகமா கோவை மாவட்டத்துல அந்த மாதிரி தீண்டாமை இல்லை, அன்டச்சபிலிட்டி இல்லை. ஆனால் எவ்வளோ இடங்கள்ல இருக்கு. குறிப்பா இந்திய அளவுல பார்த்தா பீகார்ல, ஹரியானால நிச்சயமாக வேறுபாடுகள் என்பது இருக்கு. ஒரு மனிதனை நாம் தெய்வமாக நினைக்கணும். நந்தனாருக்காக நந்தியே விலகியது. ஆண்டவன் வேறுபாடுகளை சொல்லல. ஏகம் சத் என்று சொன்ன மாதிரி அகம் பிரம்மாஸ்மின் என்று சொன்னார். நானே கடவுள், நானே தெய்வம். இதுதான் இந்து மதம். பகவத்கீதை இதுதான் சொல்லுது. இருந்தாலும் கூட இந்த இந்து சமுதாயத்துல இன்றைக்கும் அந்த உயர்வு தாழ்வு என்கின்ற வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வேறுபாட்டை போக்குவதில் RSS பெரிய பணி செய்கிறது. அதை நீங்களா நிச்சயமாக பாராட்டணும். எவ்வளோ இடங்கள்ல ராஷ்டிரிய ஸ்வயம் சங்கம் இருக்கிற இடத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா சங்கத்துடைய சாக்காவுக்கு என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்குள்ள வந்தவர்களுக்கு ஒற்றுமை என்கின்ற இடம் தான் இருக்கு, அன்பு என்பதுதான் இருக்கு, வேறுபாடுகள் என்பது கொஞ்சம் கூட இருக்காது. அதனால தீண்டாமையை ரொம்ப அழகா விலக்கி இருக்காங்க. இதை நான் தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன், வடக்கவும் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய ஷாகாக்குள்ள வரக்கூடியவங்கள்ல தலித் அல்லாதவர்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக சுமூகமாக இயங்குகிறது. அதற்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. இன்னைக்கு பிஜேபியில போய் பார்த்தீங்கன்னா நிறைய தலித் எம்பிக்கள் இருக்காங்க, நிறைய தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையே பெரும் அளவில் மாறி இருக்கு. நந்தகுமார் சாஹி என்பவர் 7வது முறை பாராளுமன்ற உறுப்பினர். ராய்ப்பூர் பக்கத்தில் ஷெட்யூல்ட் ட்ரைப். அவர் சத்தீஸ்கட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அல்லது வனவாசி. அவர் நந்தகுமார் சாஹி என்று பேர். அவரு கடந்த 14 வருஷமா உப்பே போட்டுக்கிறது இல்லை சாப்பாட்டுல. என்னோட சாப்பிட வருவாரு, உப்பே போடாம சாப்பிடுவார். அவர் ஏன் சார் நீங்க உப்பே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்பேன். அப்ப அவர் சொல்லுவாரு, எங்களுடைய கிராமங்கள்ல நிறைய பேர் குடிப்பாங்க, சாராயம் விஸ்கி என்பதை அப்படியே நதி ஆறு மாதிரி ஓடுவாங்க. அந்த கிராமத்திலாம் போய் ஐயா குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ உப்பு போட்டு சாப்பிட்றியாப்பான்னு கேட்பாங்க. ஆமா நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன். உங்களுக்கு எல்லாம் உப்பு எப்படியோ அப்படிதான் எங்களுக்கு சாராயம், அதனால நாங்க அதை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க. அப்ப நீ சாராயத்தை நிறுத்தணும் அப்படின்னு. அப்ப நீ உப்பு போட்டு சாப்பிட்றது நிறுத்து அப்படிமா. சரி நிறுத்துறேன் அப்படின்னு நிறுத்தினாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, நீ ஒரு நாள்ல இன்னைக்கு சொன்னதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், குறைஞ்சது 1 வருஷம் நீ உப்பு போடாம இரு, அதுக்கு பிறகு சாராயத்தை நிறுத்துறோம் நாங்களாம். இவர் 16 வருஷம் ஆச்சு, இவர் உப்பே போட்டு சாப்பிட்றது இல்லை. ஆனா அங்க போறவங்கள்ட்ட எல்லாம் சாராயத்தை விட்டுருங்க, குடிக்காதீங்க என்று சொல்லிட்டு இருக்கேன். நந்தகுமார் சாஹி அப்படி. ஆகவே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா திண்டாமையை போக்குறதுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் குடிப்பழக்கத்தை கூட நிறுத்துறது. அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம். RSS போற இடங்கள்லாம் எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடு இருக்கிறது என்று சொல்லி, நானும் நம்முடைய வீரபாகவும் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோம் RSS ஆரம்பிக்கிறதுக்காக. அப்ப அந்த ஊருடைய திராவிட கழக தலைவர் பேர் கா பழனின்னு பேர். அவரை கூப்பிட்டுருந்தோம், நீங்களும் வாங்க சார். நான் தான் நாளும் பகலும் RSS எதுக்குறேன், என்ன போய் கூப்பிடுறீங்களே நீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. சும்மா நீங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோம். சரி வீரபாகு தான் அங்கே சாகாலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த சைடில் அவர் பிரச்சாரகர், நானும் சொற்பொழிவுக்காக அங்கே போயிருந்தேன். அவர் ஃபுல்லாக பார்த்துருந்தார் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நான் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அப்புறம் பழனி சார் நீங்களே பேசுங்களேன், திராவிட கழக தலைவர், இந்த ஊருக்காரர், அவர் தான் பேசுவாருன்னு. அப்புறம் பேசினாரு, இந்த மாதிரி இந்து மதத்து மேலே எனக்கு கோபம் வந்து தான் நான் திராவிட கழகத்தையும் சேர்ந்தேன். எங்கள் ஊரில் கொஞ்சம் ஐயமாறு மற்றவங்கெல்லாம் போட்டு இந்த விலைக்கு இந்த தீண்டாமை தலித் அல்லாதவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க பார்த்தா அக்ரஹாரத்து பையங்களும் சேரி பையங்களும் ஒன்னா விளையாடுறாங்க. என் கண் முன்னாடி பார்த்தேன். ஈவே ராமசாமி நாயக்கர் காலத்துல கூட நடக்காத ஒரு விஷயத்த இந்த RSS தன்னுடைய கிளையில ஷாகால நடத்திய காமிச்சிருக்கு. அதனால இன்னையிலேருந்து என் மனசே மாறிட்டுது. நானும் ஒரு தலித்து தான், ஆனா இந்த மாதிரி வேறுபாடு RSS இல்லைங்கிறத நான் நேரில் பாக்குறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. இதை பதிவு பண்ணிருக்கேன், நான் பத்திரிகையில எழுதியிருக்கேன்.
ஆகையினால ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இதனுடைய இந்து மக்களுடைய அடித்தளத்தினுடைய பிரச்சனை நிச்சயமா இது ஜாதி வேறுபாடு, உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்கிற வேறுபாடை போக்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல வெற்றி கூட கிடைச்சிருக்கு. நிறைய பேர் RSSல தலித் சார்ந்தவங்க வருவாங்க, பின்தங்கிய மக்கள் வருவாங்க. அவர்கள் வருவது மட்டும் இல்ல, அவர்கள் நல்லா முன்னேறி போவாங்க, அவர்கள் வாழ்க்கையில முன்னேறுவாங்க, அவர்களுடைய படிப்புல முன்னேறுவாங்க. எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் RSS ஏற்படுத்து. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய இந்த மாதிரி பணியில இந்த மாதிரி தீவிரமா ஏற்படுத்துறதுல ஒரு பக்கம் ஷாகா, இன்னொரு பக்கம் பெரிய நல்ல இந்து ஒற்றுமை, இதே மாதிரி தலித் அல்லாதவங்க வேறுபாடெல்லாம் போக்குறது, இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படை காரணங்க. நீங்க அவசியமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பேரு டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் தான் இந்த வழிமுறையை கண்டுபிடிச்சார். நாகபுரியில் தான் இதை துவக்கினார். அவருடைய இந்த வழிமுறை இருக்க அது இந்தியா முழுக்க பெரிய பிரபலம் ஆயிட்டது. அதுல ஒரு நபருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லணும். டாக்டர் ஹெட்கேவாருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, ஆனால் அவர் காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர். அவர் பேர் கபீர் பூர் காயஸ்த என்று பேர். கவுஹாத்தி நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர் RSS உடைய தொடர்புக்கு வந்தார். வந்த பிறகு தினசரி ஷாகா வந்தார், காரிவாகா இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சங்கச்சாலக ஆகினாங்க. அதன் பிறகு அப்படியே அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாக்குனாங்க. ஒரு நாள் சுதர்சன்ஜி அங்க போனாரு. அவர் தான் அந்த பகுதிக்கெல்லாம் அப்பொழுது பொறுப்பு. அப்பொழுது பாரதிய ஜனசங்கத்துடைய வேலை அங்க அதிகமா இல்லை. விவரம் தெரிஞ்சவர் ஒருத்தர் வேணும், இன்டெகிரல் ஹியூமனிசம் படிச்சவர் வேணும், ஏகாத்ம மானவவாதம் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை தீனதயாள் உபாத்தியாயா கொடுத்தார். அதை படித்தவர், புரிந்தவர், மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் வேணும்னு இந்த கபீர் பூர் காயஸ்தத்தை நீங்க ஜனசங்கத்தை ஆரம்பிக்கணும்னு அனுப்பி வச்சார். அவர் அப்படியே அங்க ஜனசங்கத்தை ஆரம்பிச்சாரு, நடத்தினாரு, மக்கள் மத்தியில பிரபலமானாரு. 1989-90 நினைக்கிற MP ஆயிட்டார், பாராளுமன்ற உறுப்பினர். 95, 96, 97 வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆகும் போது இந்த கபீர் பூர் காயஸ்த தான் இந்த தபால் தந்தி இலாக்காவுக்கு மந்திரி ஆயிட்டார். மந்திரி ஆனோன்னு அவர் ரெக்கார்டை பார்க்கிறார். பார்த்தா அதுல ஒரு விஷயம் வருது. டாக்டர் ஹெட்கேவாருடைய 100வது ஆண்டு விழா வந்தது 89. அவருக்கு ஒரு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அன்றைய தினம் அமைச்சராக இருந்த அர்ஜுன் சிங் அதை நிராகரித்து விட்டார். நோ ஸ்டாம்ப் ஃபார் டாக்டர் ஹெட்கேவார் அப்படி எழுதிட்டாரு. ஆகையினால் அந்த ஹெட்கேவாருக்கு இப்பொழுது நான் தபால் மந்திரி ஆயிருக்கேன், அதுக்கு திருப்பி ஸ்டாம்ப் வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கையை அன்றைய தினம் பிரதம மந்திரி வாஜ்பாய் முன்னாடி வைக்கிறார். வாஜ்பாயை பார்த்துட்டு, என்ன நீங்க இதை வெளியிடணும் விரும்புறீங்களா? ஆமா. அப்போ வாஜ்பாய் சொன்னாரா, அப்படி ஸ்டாம்ப் வெளியிட்டோம்னா இது வரைக்கும் ஸ்டாம்புடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஹெட்கேவாருடைய ஸ்டாம்ப் தான் மேக்சிமம் வித்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் நீங்க ஏற்படுத்த முடியுமா என்று வாஜ்பாய் கேட்டாராம். சரி, நான் ஏற்படுத்தினார். அதன் பிறகு 1997 வாஜ்பாய் பிரதமரா மந்திரி ஆனோன்னு அவரு இந்த தபால் மந்திரி இருந்தாரே கபீர் பூர் காயஸ்தோடைய ஒரு முன்னிலையில டாக்டர் ஹெட்கேவாருடைய ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. டாக்டர் ஹெட்கேவாருடைய ஸ்டாம்ப் என்றைய தினம் வெளியிடப்பட்டதோ அன்றைக்கு இந்தியா முழுவதும் ஹெட்கேவாருடைய ஸ்டாம்ப் 5 ரூபா ஸ்டாம்ப், 10 ரூபா ஸ்டாம்ப் எல்லாம் விற்கிறாங்கல்ல, அது மேக்சிமம் எவ்வளவு ரூபாய் வித்தது என்று கால்குலேட் பண்றாங்க. கால்குலேட் பண்ணா அவர்களுக்கு கிடைச்சது நாடு முழுக்க பல கோடிக்கணக்கான ரூபாயை வித்திருக்கு. அதுல ஒரு ரெக்கார்ட் திருப்பி அந்த IAS ஆபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டாம்ப் வெளியிட்ட நாள் அன்னைக்கு, இதுக்கு முன்னாடி காந்திஜியுடைய ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க, இந்திரா காந்தி ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாம்ப் எல்லாம் எவ்வளவு வித்ததோ அதை விட அதிகமான ஸ்டாம்ப் டாக்டர் ஹெட்கேவாருடைய ஸ்டாம்ப் தான் வித்தது என்று ஒரு இருக்காங்க. இதை கபீர் பூர் காயஸ்த் அவரே என்னிடம் நேரில் குறிப்பிட்டார். இப்பயும் அவர் தான் பாராளுமன்ற MP இருக்காரு. ஆகையினால டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்பவர் ஒரு மகத்தான மனிதர், சாதாரணமான மனிதர் அல்ல. அவர்தான் விளக்கவே முடியாத பிளாட்டோ என்பவன் என்ன சொன்னான், இந்த மனிதனை நாமால் அறுதியிட்டு சொல்லவே முடியாது, விளக்க முடியாது என்று சொன்னானே, அந்த மனிதனை கொடுக்க முடியாது, எடுக்கத்தான் முடியும் என்று வர்மா சர்மாவுடைய சம்பவத்தின் மூலம் கேட்டீங்களே, அப்படிப்பட்ட மனிதனிடம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கியவர் தான் இந்த டாக்டர் ஹெட்கேவார். மனிதன் கொடுக்க வேண்டும், சமுதாயத்திற்காக, நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய மனசு, அந்த மனிதன் மனசுல ஒரு பெரும் தைரியத்தை ஏற்படுத்தணும்,
ஒரு பெரிய உறுதியை ஏற்படுத்தணும், ஒரு அஞ்சாமை ஏற்படுத்த வேண்டும். இந்த இந்து சமுதாயத்திற்குடைய பயத்தெல்லாம் போக்கணும். RSS உடைய இந்த காவி கொடியில ஒரு பக்கம் தியாகம் இருக்கு, வெள்ளையப்பன் மாதிரி, இன்னொரு பக்கம் வீரம் இருக்கு, இன்னொரு பக்கம் துணிச்சல் இருக்கு, இன்னொரு பக்கம் பயங்கரமானது தைரியம் இருக்கு. அந்த துணிச்சலும் தைரியமும் அந்த ஒரு பெரிய ஒரு உறுதி இருக்க, அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த உறுதி தைரியத்தை RSSல இயற்கையாகவே பார்க்கலாம். அதை நான் மட்டும் இல்ல, மற்றவர்களும் உணர்றாங்க. 1975 எமர்ஜென்சி வந்தது. ஜூன் மாசம் 25 நாங்க எமர்ஜென்சி எதிர்த்து நவம்பர் 14 சத்தியாகிரகம். முதல் சத்தியாகிரமே டெல்லி மெட்ராஸ்ல சாந்தி தியேட்டருக்கு முன்னாடி பண்றோம். ஒரு தலைமை தாங்கிற ஒரு அமக்களமான ஒருத்தரா வரணும்னு நினைச்சோம். அப்ப நான் காமராஜர் நேர போய் பார்த்தேன். அம்பத்தூர்ல இருந்தார். ஐயா, நெருக்கடி நிலையை நாங்க எதிர்த்து போராடுறோம். நீங்க பழைய காங்கிரஸ் தலைவர், நான் வயதுல ரொம்ப சிறியவர், இருந்தாலும் அவர் ரொம்ப பொறுமையான கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். யார் ஒருத்தர் இந்த எமர்ஜென்சி எதிர்க்கணும். அப்படிப்பட்ட எதிர்ப்பை நாங்கள் RSS மூலமா இளைஞர்களை திரட்டிடுவோம். இருந்தாலும் ஒரு பிரபலமான ஒரு மனிதன் வேண்டும் என்று நினைக்கிறேன். அவரை நாங்கள் அடையாளப்படுத்தும். அந்த அடையாளம் ரொம்ப முக்கியமா இருக்கு என்ன. அப்ப காமராஜ் சொன்னார், நான் சொன்னா இப்ப யார் கேட்பாங்கன்னு தெரியலையே, என்னாலேயே வர முடியாது. ஒரே ஒரு நபர் என் பேரை சொல்லாமையே போய் கேளுங்க, அவர் மறுத்துட்டார்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவருக்கு போன் பண்றேன். சரி, யாரு அவர்? SR சுப்பிரமணியம், சர்வோதய இயக்க தலைவர். அவர் சென்னையில தான் இருக்காரு, உங்க சேத்துப்பட்டு பக்கத்துல தான் இருக்காரு. ஒரு அநாதை பிள்ளைகளுக்கான ஒரு விடுதியை நடத்திட்டு இருக்காரு, அங்க போய் கேளுங்கன்னாரு. சரி, நான் போனேன். SR சுப்பிரமணியத்தை பார்த்தேன். சொன்னேன், நான் காமராஜர் பேரை சொல்லல, நான் சொன்ன கருத்தை வச்சே நான் வரேன்னு சொல்லிட்டேன். மாபெரும் மனிதன். அதன் பிறகு அவர் பெரியவரை பார்த்து சொன்ன, அவர் வரேனாரு. ஆகினா அவர் கைது செய்யப்பட்டார் முதல் சத்தியாகிரகத்திலே. அதனால ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் நெருக்கடி நிலைய, மிசா சட்டத்தை, DIR சட்டத்தை துணிஞ்சு எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை இருக்க, அது RSSக்கு இந்த கொடியிலே தான் வருது, இந்த காவி கொடியிலே தான் வருது. இது பெரிய யுத்தம் செய்யக்கூடிய கொடி. இங்க தியாகம் இருக்கலாம், அதே போல மகாபாரத போரும் அதுல தான் இருக்கு, புறநானூற்று போரும் அதுல தான் இருக்கு. அதனால இந்த RSSல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உறுதி, ஒரு பெரிய வெளிப்பாடு தெரியும் உங்களுக்கு. அசாத்தியமான துணிச்சல். டெல்லியில ஒரு பெரிய பூங்கா, அது பேர் ஜப்பானீஸ் பார்க்னு பேரு. இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 6-7 ஆண்டுகள் இருக்கலாம், 5 ஆண்டுகள் இருக்கலாம். அந்த ஜப்பானீஸ் பார்க்ல அசோக் சிங்கலும் மோகன் பாகவதும் சுதர்சன்ஜியும் பேசுறாங்க. சுதர்சன்ஜி சங்கஜாலை, மோகன் பாகவத் அப்படி சர்க்காரியவா, அசோக் சிங்கல் விஸ்வ இந்து பரிஷத்துடைய அகில உலக தலைவர். அவர் முதல் வரிசையில நானும் நரேந்திர மோடியும் உட்கார்ந்துருக்கோம். காலையிலிருந்து பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. 8 லட்சம் பேர் அசோக் சிங் அந்த இதுல கூட்டத்தில். ராம் சேது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு சாமிஜியும் பேசுறாங்க. மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு இளம் சாமிஜி எழுந்திருச்சார். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னாலும், ராம் சேதுவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலும், இவ்வளவு பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் இனி தேவையில்லை. இதோ முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறாரே ஒரு பெண் தாடி வேந்தர், அவரை இந்த நாட்டின் பிரதமராக ஆக்குங்கள். அப்பொழுது தானாகவே இந்த ராம் சேது பாதுகாக்கப்படும், ராமர் கோயில் கட்டப்படும் என்று குறிப்பிட்டார். மத்தியானம் ஒரு 2-2:30 மணிக்கு அந்த பெண் தாடி வேந்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நரேந்திர மோடி தான். அவர் இன்றைக்கு விவேகானந்தருடைய 150வது விழாவை கொண்டாடுறோமே, அவருடைய பேரு நரேந்திர தான், இந்த மோதியுடைய பேரு நரேந்திரர் தான். ஆண்டவன் எப்படி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு தெரியல. ஆகையினால மனசுல உறுதி, வேகம், தைரியம் என்றா இவங்க மனசுல. இதுவரைக்கும் பல பேர் செக்யூலரிசத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீராம்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்க்கு வந்தாரு நரேந்திர மோடி. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் செக்யூலரிசம் கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் பத்திரிகையாளர் கேட்கிறாரு, என்ன மதசார்பற்ற தன்மை என்ன கேட்கிறாங்க. மோடி பளிச்சுன்னு அடிக்கிறார், யோசிக்கவே இல்லை. செகுலரிசம் அக்கார்டிங் டு மைசெல்ஃப் இஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறார். கிறிஸ்தவர்கள் ஃபர்ஸ்ட், முஸ்லிம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது. செகுலரிசம் என்று சொன்னால் இந்தியா ஃபர்ஸ்ட்ங்கிறார். ஆகையினால இந்த RSS உடைய பயிற்சி, இந்த காவி கொடியை நம்ம பார்க்கறது, இந்த தியாகத்தை பார்க்கறது ஒரு அசாத்தியமான துணிச்சல் ஏற்படுத்தி, எந்த கான்ட்ரவர்சியும் பத்தி கவலையே படாம முன்னாடி போவோம். நான் ஒரு சமயம் MG ராமச்சந்திரன் அவர்களை சந்திச்சேன். அதுவும் கிட்டத்தட்ட 80களுடைய துவக்கம் அல்லது மத்தியத்தில் இருக்கலாம். காயிதே மில்லத் மாவட்டம் என்று நாகப்பட்டினத்தை அறிவிக்க போகிறேன் என்று அறிவிச்சிருந்தார்.
அப்ப நாகப்பட்டினம் எனக்கு சொந்த ஊர், நான் பிறந்ததெல்லாம் அந்த பக்கம்தான். அப்ப இது என்னடா அது, அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அம்மன் பேரு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீலாயதாட்சி அம்மன் பேரு. சாமி பேரு காயாரோகணேஸ்வரர்னு பேரு. ஒரு ரோகியை ஆரோகணித்த ஆண்டவன். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை மையமா வச்ச நாகப்பட்டினத்துக்கு காயிதே மில்லத்தூர் மாவட்டம் பேர் வைக்கிறாங்களேன்னு எனக்கு வருத்தமா இருந்தது. நானும் அப்போ முதலமைச்சராக இருந்தாரு எம்ஜிஆர், அவங்க பெரிய செக்ரட்டரி ஃபோன் பண்ணேன், சார் நான் வந்து பார்க்குறேன்னு, சாயந்தரம் வாங்கினாரு. இந்த ஆற்காடு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கும் டி நகர், அவர் வீட்டுக்கு போகிறேன். அங்கே போன உடனே நானும் எங்கள் சங்கச்சாலைக்கு அழைச்சிக்கிட்டோம். இங்கே எப்படி நம்ம ஆம்ஸ்டாங்கோ அப்போ ரங்கசாமி தேவர்னு ரொம்ப நல்ல மனிதர், இப்போ காலமாயிட்டாரு, ராஜாஜியோட கூட இருந்தவர். அந்த ரங்கசாமி தேவரை நான் நேராக போய் எம்ஜிஆர் அப்படியே கருப்பு சில்க் ஜிப்பால் இருக்காரு, பல இருக்காரு. சாயந்தர நேரத்தில் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாரு. நாங்கள் உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ உடனே ரங்கசாமி தேவரும் சொல்லுவார், நானும் சொல்லுவார், 2 பேரும் சமமாக தான் பேசுவோம். அப்போ உடனே சரி அப்படி பேசிட்டு சாப்பிட்றீங்களான்னு, சரி. இந்த மாதிரி பாருங்க, நாகப்பட்டினம் சாதாரண ஊர் கிடையாது. அந்த நீலாயுதாட்சியம்மன் காயாரோகணேஸ்வரர் கோயிலுடைய 4 சுவர்கள்லையும் யாகனவா என்று ஒரு பறவை இருக்கும். பழங்காலத்துல பாணர்கள் பாடி செல்லுவார்கள். அந்த பாணர்களுடைய பாடல்ல ஒரு ஸ்ருதி மாறினாலும் இந்த யாகனவாய் புல் பறவை உடனே தற்கொலை செய்து கீழே விழுந்துடும். சென்சிட்டிவ் பேர்ட்ஸ் அவை. அந்த சென்சிட்டிவ் நாகப்பட்டினத்துக்கு போய் காகிதம் இல்லத்தில் எப்படி சார் வைக்கலாம்? அதை கேட்டோன்னே எம்ஜிஆர் நல்ல மனிதர், சரி பூசைக்கலாம் சாப்பிடுங்க. அப்புறம் நானும் ரங்கசாமி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சொன்னார், சரி நீங்க சொல்றது எனக்கு நியாயமா படுது. இப்ப திண்டுக்கல் வரைக்கும் வந்திருக்கேன், அண்ணா மாவட்டம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும், இதுக்கு பதிலாக நான் அந்த பக்கம் போயிடுறேன், இந்த பக்கம் வரவே மாட்டேன், காகித வில்லத் வரவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆகையினால இந்த காவி இருக்க அது உங்க மனசுல ஒரு பெரிய கன்விக்ஷன் ஏற்படுத்துதுங்க. இந்த காவி ஏற்படுத்துகிற கன்விக்ஷன் உறுதி இருக்க அதுல ஒரு தன்மானம் கூட, சுவாபிமானம் இருக்காது. இந்த காவி என்பது ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடியது. அந்த தன்மானத்தை, காவியுடைய தன்மானத்தை நீங்க இந்தியாவுடைய ஒரு தன்மானம் சொல்லலாம். இன்று மாலை ஒரு நண்பர் பேசும் போது, கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அவுரங்கசீப், எத்தனையோ மாலிக் காஃபூர், எத்தனையோ பாபர், எத்தனையோ டல்ஹவுசி, ஆனால் கூட இந்த இந்து மதத்தை அழிக்க முடியல. அதுக்கு இந்த காவி தான் காரணம். அது கொடுத்த அந்த உறுதிப்பாடு தான் காரணம், அந்த வைராக்கியம் தான் காரணம், அதன் விளைவு தான். ஆகையினால இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய கொடியாக இந்த குருவை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த குருவிட்ட இவ்வளவு வைராக்கியம் இருக்கு, இந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்கு அப்படின்னா, நீண்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது ஒரு தேசமாக வளர்ந்து வருகிறது, வாழ்ந்து வருகிறது. இன்னும் வருங்காலத்திலேயும் இது மேலும் ஜலிக்கும், பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு சமர்ப்பணமாக வேண்டும். அப்பதான் முடியும், இல்லாட்ட முடியாது. ஒரு விலை கொடுக்க வேண்டும், அப்பதான் முடியும். அதனாலதான் விவேகானந்தர் அடிக்கடி சொன்னார், they alone live who live for others, others are more dead than alive என்று குறிப்பிட்டார். யாரு சமூகத்திற்காக, மதத்திற்காக, தெய்வத்திற்காக, கோயிலுக்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள், ஏனையோர்கள் எல்லாம் இறந்துபட்டவர்கள் என்று விவேகானந்தர் குறிப்பிடுறார். ஆகையினால சமர்ப்பணம் அதன் ஒரு அடையாளமாகத்தான் நீங்க ஒரு நேரத்தை கொடுத்திருக்கீங்க. திருப்பூர்ல தொழில் நகரத்துல ஏற்றுவதில ஒவ்வொரு நிமிஷமும் காசு, அதை விட்டுட்டு ஏறத்தாழ 2 மணி நேரம் வரீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போல ஆண்டுதோறும் வரக்கூடியவர் பல பேர் இங்க இருக்கின்றார்கள், புதிதாக வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஈட்டிய கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுல ஒரு பகுதியை நாம் இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துடைய உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ராஷ்டிரத்திற்காக, தர்மத்திற்காக குரு தட்சிணாவாக, கங்கா ஜலியாக சமர்ப்பிப்போம் என்று சமர்ப்பிக்கின்றீர்கள். அது மூலம் ஒரு பார்ட்டிசிபேஷன், a sense of participation. இதுலேயும் தான் டாக்டர் ஹெட்கேவாருடைய சிறப்பு வந்து. ஹெட்கேவார் இந்த காரியத்தை தனித்து செய்யல, எல்லோரையும் சேர்த்து வச்சு செஞ்சார், எல்லோரையும் இணைத்து செய்தார். அவருடைய பெருமையே அதுதான். எல்லோரையும் இணைத்து, எல்லோரையும் சேர்த்து, எல்லோருடையும் சேர்ந்து செஞ்சார், தனியாவே செய்யல. ஆகையினால ஹெட்கேவாருடைய ஒரு பெரும் சிறப்பு என்று சொன்னால், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்துல எல்லோரையும் சேர்த்து, எல்லோரையும் இணைத்து, அவரு தனிப்பட்ட வகையில எக்ஸ்க்ளூசிவா இது செய்யாம சேர்த்து கொண்டு போறார். இதனுடைய நோக்கம் எல்லாம் எதுவா இருக்கணும்னா, இந்த தேசத்துல இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு, இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து, அதன் மூலமாக
இந்தியா உலக அளவுல ஒரு பெரிய சக்தியா மாறும். பாரத தேசம் உலகத்தில் எங்கேயுமே தலை குனியக்கூடாது. இதுல இந்தியா ரொம்ப சிறப்பா இருக்கணும். இது ஒவ்வொரு ஸ்வயம் சேவர்களுடைய மனசில் ஒரு தாபம். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், எங்க வேணாலும் கூட்டது போங்க, எல்லா இடத்துலையும் கேட்பீங்க. அதனால RSS சம்பந்தப்பட்டவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பரிப்பு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூரிப்பு என்னன்னா, என்னுடைய தேசம் உலகத்துல நல்லா இருக்கும். அதற்காக தான் இந்த பெரும் முயற்சியை. இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த நாடு உலகத்திலே சிறந்து இருக்கணும். எங்கேயுமே செய்து தலை குனிய கூடாது. இது RSS உடைய கொள்கை. நமஸ்தே சதாவத்சலே மாத்ருபூமி. இந்த மாத்ருபூமி, இந்த அன்னை பூமி, என்னுடைய தாய் பூமி என் மீது அன்பு காட்டுகிறது. அதற்காக என்னை அர்ப்பணிப்பேன். பதத்வே ஷகாயோ நமஸ்தே நமஸ்தே. இதுதான் RSS. அதனால இந்த RSSல வரக்கூடியவங்கலாம் இந்த நாட்டை முதல் நாடாக மாற்ற வேண்டும். உலகத்தில் இந்த நாடு பெரிய அளவில் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. மோகன் பாகவத் இப்பொழுது நம்ம சங்கத்துடைய சரசங்கச்சாலை, இப்ப இருக்கிற சரசங்கச்சாலைக்கு ரொம்ப யங் சரசங்கச்சாலை. மோகன்ஜி பாகவத் பரம் பூஜ்ய சரசங்கச்சாலைக்கு என்று தான் சொல்லணும். அவர் ஒரு நாள் இரவு போன் பண்றாரு 9 மணிக்கு. அதாவது தேசம் உயர்ந்திருக்கணும் நாம் விரும்புறோம், இந்த தேசம் தலை குனியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது ஒவ்வொரு ஸ்வயம் சேவகுடைய மனசுல இருக்கு. சங்கத்துடைய சரசங்கச்சாலைக்கு மனசுல எப்படி இருக்கு பாருங்க. இரவு 9 மணி போன் பண்ணி, நான் இன்னைக்கு சாயந்தரம் டெலிவிஷன் பார்த்தேன், காஷ்மீர்ல ஒரு சட்டம் இருக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், AFSPA, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். சிதம்பரம் அங்க போய் அதை எடுத்துடுவோம்னு சொல்றாரு, எனக்கு கவலையா இருக்கு என்று குறிப்பிடுறார். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, நான் சரியான விடை இன்னொரு அரை மணி நேரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவருடைய மனசுல ஒரு ரெஸ்ட்லெஸ். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்த பகுதி. காஷ்மீர் என்றாலே கலை மகளுடைய பூமி, கஷ்யப்ப முனிவர் வாழ்ந்த பூமி, தவத்தால் ஓங்கிய பூமி, தேவி ஷீர் பவானியுடைய கோயில் உள்ள பூமி. அந்த பூமியில ராணுவத்தை குறைச்சிட்டா அது அப்படியே பாகிஸ்தான் தூக்கிட்டு போயிடுவான். சரசங்கச்சாலைக்கு மனசே கவலை. நான் உடனே AK ஆண்டனிக்கு போன் பண்றேன். அவர் தான் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் உடனே ராத்திரி அந்த அம்மா தான் எடுக்கிறாங்க. அந்த அம்மா டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், பழகம் உண்டு, வாங்கஜி அப்படின்னாங்க. சரின்னு போனேன். உடனே ஆண்டனியை கூப்பிட்டாங்க. ஆண்டனிட்ட இது மாதிரி மோகன் பாகவத் மனசுல கவலை இருக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உடைய ஸ்பெஷல் பவர்ஸ் உடைய ஆக்டை எடுத்துறதாக உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். கொஞ்சம் கவலைப்படணும். உடனே அவர் ஆண்டனி தான் சொன்னாரு, முதல்வர் எனக்கு பரமேஸ்வர்ஜிலாம் நல்லா தெரியும், கேரளாவுடைய பரமேஸ்வர்ஜியுடைய உள்ளும் புறமும் தெரியும், அவருடைய ஆன்மா எனக்கு தெரியும், கவலையே படாதீர்கள், நான் ராணுவ அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதை நீங்க சரசங்கச்சாலைட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு. 10 நிமிஷத்துல வந்து சொன்னோன்னே மோகன்ஜி பாகவத்துக்கு இவ்வளவு சந்தோஷம். ஆகினால் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்றால் இந்த தேசத்துக்காக எதையும் செய்யணும், அதுக்கு எந்த வகையில குறைய வரக்கூடாது. இதை தீவிரமா நினைக்கக்கூடியவங்க தான் RSS காரங்க. இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே மனசு பதபதைக்குது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களே நினைச்சு பாருங்க, இவ்வளவு RSS தேசத்தை பாதுகாக்கணும்னு சொல்லல, பாகிஸ்தான்காரன் நம்ம ராணுவ வீரர்களை அழைச்சிட்டு போய் தலையை வெட்டி முண்டத்தை அனுப்புறானே, இதை எப்படி பார்த்துங்க. நீங்க கூட செய்தி படிச்சிருக்கீங்க, இந்திய ராணுவ ஜவான்களை அவன் கடத்திட்டு போய் தலையை வெட்டி முண்டத்தை அனுப்புறான். எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறான் பாருங்க. சீனாக்காரன் நம்ம ஊருக்குள்ளேயே வரான், இழிச்சவாயா நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இந்த பக்கம் அருணாச்சல்கிட்ட வரான். அருணாச்சல் பிரதேசத்தினுடைய நம்ம ராணுவ வீரர்கிட்ட சொல்றான், இங்க இருக்கக்கூடிய புத்தர் கோயில்ல இன்னும் வழிபடக்கூடாதுங்கிறான், முடியாதுங்கிறாங்க. அடுத்த நாள் பாம்பு போட்டு வெடிக்கிறான். லடாக் உள்ள வரான். இந்த அரசாங்கம் நடுங்குது, முதுகெலும்பே இல்லாமல் இருக்கு, பயப்படுறாங்க கடந்து. ராணுவம் நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்களை தலை வெட்டினாலும் கவலை இல்லை, வெளிநாட்டு ராணுவம் உள்ள வந்தாலும் கவலை இல்லை. நம்ம தேசத்துடைய ரூபாய் மதிப்பெல்லாம் குறைஞ்சு போகுது. எங்க போனாலும் சரி ரூபாய் மதிப்பு குறைஞ்சே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில மாவோயிஸ்ட் வேற பயங்கர அட்டாக், அநியாயம் பண்றாங்க. பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு நிலை எப்படி இருக்கு நல்லா தெரியும். டெல்லியெல்லாம் 1 கிலோ தக்காளியை 100 ரூபாய்க்கு விற்கிறான்.
அவங்களால மேனேஜே பண்ண முடியல நாட்டு. அதனாலதான் நரேந்திர மோடி சமீபத்தில் கோவால பேசும்போது சொல்றாரு, காங்கிரஸ் முக்த பாரத் சாகியே அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரத நாடு வேண்டும், அதற்காக முயற்சி பண்ணுவோம் என்று நரேந்திர மோடி குறிப்பிடுறாரு. அதனால இவர்கள் இந்த நாட்டை நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஊழல், நிலக்கரியிலேருந்து வைக்கோல்லேருந்து எல்லாத்துலயும் ஊழல் பண்றாங்க. நாட்டில் எந்த விதமான சூழ்நிலை இல்லை. அதனால இந்தியா பெருமையாக இருக்கணும்னா அது காங்கிரஸ் மூலம் முடியாது. இந்த நிலை மாறவே வேண்டும். அதற்காக தேசம் முழுக்க ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி வருகிறது. அதை பற்றி நான் விளக்கமாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆகினால் நாட்டில் இன்னைக்கு நம்பிக்கை ஒரு பக்கம் வெறுசாயிட்டு, சில சமயங்கள்ல ஒரு தத்துவத்தின் மீது நம்பிக்கை வரும், இயக்கத்தின் மீது நம்பிக்கை வரும், தனி நபர்கள் மேல கூட நம்பிக்கை வரும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி மகாத்மா காந்தி மேல நம்பிக்கை இருந்தது. அவர் ரொம்ப பேசல, சில குறியீடுகளை கொடுத்தார். லண்டனுக்கு போகும்போது அரை நிர்வாண பக்கிரியா போனார், வெறும் துண்டோட, கையில ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போனார். என்ன மகாராணியை பார்க்கறதுக்கு இப்படி வரீங்களேன்னு கேட்கிறாங்க. காந்திஜி சொன்னாரு, எங்க ஊரை இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க, அதனால நாங்க பக்கிரியா போயிட்டோம். இந்த ஆட்டுக்குட்டி, மாடு, கோழி இதுதான் எங்களை காப்பாத்துது, அதனுடைய சிக்னல் தான் அப்படிங்கிறார். அந்த காந்திஜியை ஒரு காலத்துல இந்தியா முழுக்க நேசித்தாங்க. அதே போல சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்படியே இருந்தாங்க நேரு குடும்பத்தினர். வாஜ்பாய் மனசுல அவருடைய அன்பு ஆறு என்று சொன்னாங்க. வாஜ்பாய் மேல நந்தி மதிப்பு இருந்தது. இப்ப அண்மை காலமா ஒரு புயல் வீசுது, தேசம் முழுக்கவே ஒரு ஆர்வ புயல் வீசுது, ஒரு எழுச்சி புயல் வீசுது. அது குஜராத்தை நோக்கி மையம் கொண்டிருக்கு. அவரை கொண்டு போய் டெல்லியில உட்கார வைக்கணும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகையினால இந்தியா முதல் நாடா, இது அவமானப்படக்கூடாது. அதனால ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் பயிற்சி பெற்றவங்களுடைய பயிற்சியுடைய சிறப்பை சொல்றேன். அதனால இந்த பயிற்சியிலிருந்து பயிற்சி மேல போகும்போது போக அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கின்றார்கள். எல்லாரும் அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க. அதனால இந்த காவி கொடியை நாம் ஏன் வணங்குகிறோம்னா, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக. ஏன் வணங்குறோம் அப்படின்னா ஜாதி வேறுபாடு போகிறதுக்காக. ஏன் வணங்குறோம்? இந்தியாவை ஒரு உயர்ந்த நாடாக உலகத்துக்கு முன்னாடி ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போக செல்ல நாம் அனைவரும் சமர்ப்பணம் பண்ணணும். அதற்காகத்தான் காவி கொடியை நாம் வணங்குறோம். அதனால அந்த பணியை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ரொம்ப சிறப்பாகவே செய்கிறது. அதனால இந்த பணியை நாம் செய்கின்ற சமயத்துல நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு பங்கு அளிக்கணும். அந்த பங்குடைய ஒரு நினைவு சின்னமாக தான் இதோ இங்கே பூஜைக்காக மலர்களை எல்லாம் வைத்திருக்கின்றாங்க, அர்ச்சனைக்காக எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பூஜைக்கான இந்த பொருள் எல்லாம் வைத்திருப்பதுடைய அடையாளம் என்னன்னா, நானும் பாரத அன்னையுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் ஆகிறேன், என்னால் இயன்றவற்றை கொடுக்கின்றேன். இதுல ஒண்ணு கட்டாயமே கிடையாது. யாரையும் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் பணத்தை கொடுக்கலாம், சில பேர் நேரத்தை கொடுக்கலாம், சில பேர் தன்னுடைய அறிவை கொடுக்கலாம், ஆற்றலை கொடுக்கலாம், சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கலாம். அதனால இந்த சமயத்துல இந்த இயக்கத்திற்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்தார்களே, அவர்களையெல்லாம் நினைக்கணும். வீர கணேஷ்லேருந்து இப்ப லேட்டஸ்ட் நம்முடைய வெள்ளையப்பன் வரைக்கும் அவர்களையெல்லாம் நினைச்சு, அதே போல பல பேர் தியாகம் செய்தவர்களும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்களையெல்லாம் போற்றி நாம் இந்த குரு பூஜையில கலந்துக்கிறோம். இது ஒரு தியாகத்துடைய ஒரு வெளிப்பாடு. உலகத்துடைய ஒரு மூலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் மீண்டும் கிளர்ந்து எழ வேண்டும், எழுச்சி பெற வேண்டும், பெருமதிப்பை அடைய வேண்டும் என்கின்ற உன்னதமானதோட நோக்கத்தோடு தான் இந்த விழா நடைபெறுகிறது. இதுல உங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்கணும். அது எந்த வகையில வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க உள் மனசிலேயே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அதனால இந்த உலகத்தை மாற்றுவதற்கு முன்பு என்னையை நான் மாற்றிக்கொள்ளுவேன். Before transforming the world, transform yourself என்று விவேகானந்தர் சொன்னாரு. இந்தியாவில் ஊழல் இருக்கக்கூடாது, கோட்டாலா இருக்கக்கூடாது, நிலக்கரி ஊழல், அந்த மாதிரி சுயநலங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, 2G ஊழல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஊழல் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் சுயநலம் இன்மை, தியாகம். அப்படிப்பட்ட தியாகத்துடைய ஒரு திருவிழா தான் இது. அந்த விழால நீங்கள் ஒவ்வொருவரும் குருதட்சிணாவை சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல இந்த இதுல குருதட்சிணா என்பது ஒரு அடையாளம் தான். உங்கள் மனசை சமர்ப்பிக்கணும். பாரத மாதாவுடைய உயர்வுக்காக, இந்து தர்மத்துடைய உயர்வுக்காக, இந்து மதத்துடைய உயர்வுக்காக, தாய்நாட்டுடைய உயர்வுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இதுல பங்கு பெற வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது இந்த கொடிக்கு முன்பு, கொடிக்கு முதல்ல ஒரு வணக்கம் செய்யும்.
பூஜை செய்யக்கூடிய ஒரு முறையில பார்த்தீங்கன்னா முதல்ல கொடிக்கு ஒரு வணக்கம் செய்வாங்க. கொடிக்கு வணக்கம் செய்த பிறகு இங்களுடைய அக்ஷத எங்களுடைய பூக்களை எல்லாம் போடணும். அதே போல உங்கள்ட்ட ஒரு கவர் கொடுத்திருப்பாங்க, குரு தட்சிணா போடணும். அதன் பிறகு மீண்டும் ஒரு வணக்கம் செய்யணும். இதுதான் இந்த குரு பூஜா குரு தட்சிணாவோட முறை. இங்கே சற்று முன்னதாகவே வைத்து விட்டார்கள். நாளை மறுதினம் நான் டெல்லியில இதே மாதிரி விழாவில் கலந்துப்பேன். அங்கு பௌத்திக் சொற்பொழிவுக்காக வரக்கூடியவர் பையாஜி ஜோஷின்னு பேர். RSS உடைய சர் காரிவாய், மானனீய சர் காரிவாய் பையாஜி ஜோஷி அவர்கள் தான் கலந்து கொள்ள போறாங்க இன்னும் 2 தினங்கள் கழித்து டெல்லியில. ஆகையினால இந்த விழாக்கள் குரு பூஜா விழா இந்தியா முழுக்க நடக்குது. 6 விழால இது ஒரு விழா. இப்படிப்பட்ட ஒரு குரு பூஜை விழா கொடியை மையமாக வைத்தது. தத்துவத்தின் சின்னமாகிய பகவா கொடி தியாகத்துடைய வடிவம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தியாக பணியில பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாவான நடைபெறுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும். இந்த தியாக திருவிழாவில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அளித்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை, என்னுடைய மகிழ்வை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நமக்கு இங்கே நம்முடைய பரம பவித்திர குரு பூஜை சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த